ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டைகர் அண்ட் த கவ். ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பசு கூட்டம் வந்து புல்லை மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்து மேலே மலை அடிவாரம் கிட்ட வந்து நின்னாங்களாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய பாறை இருந்துச்சான். அந்த பாறை பின்னாடி ஒரு புலி ஒளிஞ்சிருந்து இந்த பசு கூட்டத்தையே பார்த்துட்டே இருந்துச்சாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பசு மட்டும் தனியாக போகவும் புலி என்ன பண்ணுச்சு, உரும்பிட்டே தூரத்துல இருந்து எட்டி பாஞ்சு அந்த பசுவை பிடிச்சிருச்சுங்க. இந்த சத்தத்தை கேட்ட மற்ற பசுலாம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பயந்து அதோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாமே சிதறி ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடிடுச்சாங்க. ஒரு இடத்துல கூட நிக்காம அதுங்க வந்த இடத்துக்கே திரும்பி எல்லாம் ஓடி போயிடுச்சாங்க. இந்த நேரத்தில் தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை மேலே இருந்த புலிக்கு செம ஹாப்பிங்க. எப்படியோ இந்த கொழுன்னு இருக்க பசுவை வந்து நம்ம பிடிச்சிட்டோம், இன்னைக்கு நமக்கு செம விருந்து அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக அந்த பசுவை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போச்சாங்க. ஆனால் பாவங்க, மாட்டின பசு பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணியோடு அழுதுகிட்டே போச்சாங்க. அழுது இல்லாமல் அந்த புலிக்கிட்ட வந்து பிச்சை கேட்டுச்சான். என்னை தயவு செஞ்சு விட்டுடு, நான் வந்து என்னோட இடத்துக்கு நான் திரும்பி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே போகணும், என்னை ப்ளீஸ் விட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்டுதான். உடனே இந்த புலி சொல்லிச்சான், அப்போ நான் என்ன பண்ண முடியும், நான் உன்னை வேட்டையாடி பிடிச்சிருக்கேன், நான் உன்னை விட்டுட்டேன், நான் அப்போ எதை தான் சாப்பிட்றது, நான் என்ன உன்னை மாதிரி புள்ளையா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த பசு என்ன சொல்லிச்சான், நான் வந்து என்னோட கண்ணுக்குட்டியை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன், அதனால் அது நான் வருவேன்னு சொல்லிட்டு என்னை நம்பி காத்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் நான் உன்னை என்ன கேட்குறேன்னா, என்னை தயவு செஞ்சு விட்டுடு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை விடு, நான் வந்து போயிட்டு திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிச்சாங்க. உடனே இந்த புலிக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா, என்னது போயிட்டு திரும்பி வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டதா. உடனே பசு சொல்லிச்சான், ஆமாம் ஆமாம், என்னோட கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப குட்டி, அது வந்து எனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், என்னை பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை அழுதுகிட்டே இருக்கும், அதனால் நான் போயிட்டு என்னோட குழந்தைகிட்ட சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லிச்சான். இதை கேட்டோன்னே புலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆர்வமாகிடுச்சான். என்னது இது, உன் குழந்தை உனக்காக வெயிட் பண்ணுமா, சரி இப்போ நான் உன்னை போக விடுறேன், ஆனால் நீ கண்டிப்பாக வரமாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சா. இல்லை, நான் கண்டிப்பாக வருவேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசு வந்து புலிக்கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணிச்சாங்க. சரி, அதனால் டைகர் என்ன பண்ணிச்சான், இது ப்ராமிஸ் பண்ணதுனால அதை அனுப்பிச்சி வச்சு தான், நீ போயிட்டு கண்டிப்பாக நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் புலிக்கு என்னென்னா மனசுக்குள்ளே தோணுச்சாங்க, இது கண்டிப்பாக நாளைக்கு வராது, சும்மா என்கிட்ட சொல்லிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பசு என்ன பண்ணிச்சான், சரின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அதோட குழந்தைய பார்க்க போச்சுங்க. அங்கே போயிட்டு அது குழந்தைகிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு திரும்பி அங்கேருந்து கிளம்பி மறுநாள் திரும்பவும் புளியை பார்க்கறதுக்கு வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எதிர்பார்க்காத புலிக்கு வந்து ஒரே ஆச்சரியம். நீ தான் போனல, நீ வரமாட்டேன்னு நினச்ச, எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல, அதனால தான் நான் வந்தேன், அதனால் என் பையனுக்கு குட் பை சொல்லிட்டு வந்துட்டேன், இப்போ நீ என்னை சாப்பிடு அப்படின்னு சொல்லி பசு சொல்லிச்சாங்க. புலி சொல்லிச்சான், நீ ரொம்ப வீரமான ஆள், உன்னோட ப்ராமிஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு திருப்பி வந்திருக்க, அதனால் உன்ன மாதிரி ஒரு நல்ல விலங்கினத்தை சாப்பிட எனக்கு மனசு வரல, நீ போய் உன் பையன் கூடயே திருப்பி ஹாப்பியாக வாழ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி வந்து காட்டுக்குள்ளே ரொம்ப டீப்பாக உள்ளே போயிடுச்சான் அதோட இறையை தேடி. இந்த ஸ்டோரியில் நான் என்ன மாரல் சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தையை நம்ம காப்பாற்றணுங்க. நமக்கு நல்லதோ கெட்டதோ நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா காப்பாற்றுறது ரொம்ப நல்லது.